நீங்க சொன்ன மாதிரி விஜயகாந்த் கூட விஜய் கம்பேர் பண்றதுலாம் அது அந்த அந்த ஆங்கிளே கிடையாது. அது வேற. விஜயகாந்த்ன்றது வேற, விஜய்ன்றது வேற. ஸோ நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. பதில் இடிக்கிறதோட பதில் நீங்க அந்த சுத்திக்கிட்டே ரவுண்ட்லயே போட்டுக்கிட்டு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க. மறுபடியும் பதில் சொல்லவா? ஒரே வார்த்தையில பதில் சொல்லவா? எனக்கு இப்படி கத்த வேண்டிய அவசியம் கிடையாது. 1980 ஒரு சொன்னார்ல ஒரு தேர்தல் ரிசல்ட், அது பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட். நானும் சொன்னேன். எடப்பாடி சிஎம் ஆனாரு, எடப்பாடியை கவுத்தாங்க, அடுத்து ஸ்டாலின் சிஎம் ஆகலையா? ஸ்டாலினை மக்களுக்கே பிடிக்கல, சொன்ன மாதிரி வச்சுக்கிறோம், மக்களுக்கே பிடிக்கல. அவர் தானே சிஎம் ஆறாரு. இருக்கா எவ்வளவு ஜாதி இப்போ இருக்கு, அதெல்லாம் நம்ம வாக்கு அரசியல், அதுதான் செல்லுபடி ஆகும். நீ கடைசியில கொடுக்க காசு இருக்கா, காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு சீமான். இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காருல காசு கொடுக்க மாட்டேன்னு. காசு கொடுக்க கூடாது, தப்பு தான். கொடுக்குறாங்க, தப்பு தான் இல்லைங்கள. விஷயம் என்னன்னா காசு கொடுக்காம ஜெயிக்க முடியல இல்ல, அதான உண்மை. உங்களுக்கு புரியலன்னா கருத்து தப்பு, கருத்து தப்பு சொல்ல நீங்க தப்புங்க. கருத்து தப்பு சொல்லக்கூடாது. நீங்க கருத்து சொல்லுங்க. என் கருத்துக்கு கருத்து தப்பு சொல்றீங்க. கிடையாது. அது எங்க போறதுல ஏன் டைம் இல்ல. நடுவுல பூத்தி வர அரசியல் அறியாமை. அவரோட அரசியல் அறியாமைக்கு காலேஜ் கொடுத்துருமே. ஐயோ வரல டென்ஷன் ஆறாரு. எனக்கு நான் டென்ஷன் ஆறேன். அரசியல் தெரியல, நான் கத்துக்கிட்டு வாங்க. You are getting exposed in a debate. That's not my problem. விஜய்க்காக தான் ஓட்டு போட போறாங்க மக்கள். ஓட்டு போடுறது, ஓட்டு வாங்குறதுக்கு இங்க யாருக்கு நம்ம இது யாரோட ப்ராப்ளம்? நான் பாக்கணும் பேசணும். பாக்கணுமா பார்க்கணும். வருண்டா யார் வராங்கறாரு. இரண்டாயிரம் எப்படி நான் விஜய்க்காக பார்க்கணும்னா சரி விஜய்க்காக ஓட்டு போடுறேன். இந்த ஊர்ல யாருங்க பார்க்கல. இந்த ஊர்ல அது எப்படி இப்போ நான் என்ன சொல்றேன்னா மேம், இந்த ஊர்ல நான் யாருக்கு போய் போட போறேன்னு மக்கள் பாப்பானா இருந்து பார்க்கும்போது எனக்கு எவனுமே தெரியல, நான் எப்படி போட முடியும், யாருக்கு போய் போட முடியும்? சீமான் மாதிரி எங்க மேடை போட்டாலும் போய் பேசணும் வைக்கும், சும்மா கூப்பிட்ற கருத்துருகள் அங்கே எங்கன்னு போகணும். இப்போ இடையில அம்பேத்கர் புக்கு வெளியிட்டார் இல்லையா, அந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபுல்லாக மக்களாக அவர் வந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டென்யூரிட்டி அவருக்கான ஒரு சீமான் 8% ஓட்டு வாங்கி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறலையா? சீமானால் ஆகும்போது விஜய் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம விவாதிக்கக்கூடிய தலைப்பு 2026 தேர்தலில் தாவேகா தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படின்னு தான். நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் இருவர் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். இப்போ தாவேகா அப்படிங்கும் போது ஒரு இளைஞர்கள் மத்தியில பார்த்தோம்னா தாவேகா வந்திருக்கிறது ஒரு எமர்ஜிங் ஃபோர்ஸ் மாதிரி தான். அதாவது புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு அப்படிங்கிறது. முதல்ல சத்யன் ராமசாமி சார், தாவேகா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், இன்கேஸ் அது தாக்கத்தை ஏற்படுத்தும்னா? விஜயகாந்த் அவர்கள் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். 2005 கட்சி ஆரம்பிச்சாரு. 2006 விருத்தாச்சலத்தில் அவர் நின்று ஜெயிச்சார். அந்த மாதிரி விஜய் நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். அது இன்னும் போ எப்படி இன்னும் 7 மாதம் இருக்குது. 7 மாதம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கறது தானே, இன்னும் செயல்படவே இல்லை. நிறைய பேர் சொல்றது விஜயகாந்த் அவர்கள் அளவுக்கு யாராலையும் வர முடியாது அப்படின்னு. விஜயகாந்த் அளவுக்கு விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் இங்கே ஒப்பீடே கிடையாது. தாக்கம்னு கேட்கும்பொழுது தாக்கத்தினுடைய ஒப்பீடு தான் நான் சொல்கிறேன் ஒழிய அதற்கு மீறி நான் அதில் ஒன்றும் பெருசாக பார்க்க முடியல. எந்த ஒரு அதாவது சினிமா நடிகரும் அரசியல் கட்சி ஆரம்பித்து இதுக்கு முன்னாடி அரசியல் இல்லாதவங்க உடனே எம்ஜிஆர் கூட விஜய் ஒப்பிடுறாங்க. இன்னும் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட ஒப்பிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அரசியல்னு இதுக்கு முன்னாடி விஜய்ன்றதுக்கும் அரசியல்ன்றதுக்கும் ரொம்ப தூரம் இருந்தது. ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்ச அவருக்கு முடிஞ்சதை பண்ணிட்டு இருந்தாரே ஒழிய ஒரு நேரடி அரசியலையோ அப்படின்னா அரசியல் களத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்குற மாதிரியோ பெருசாக எதுவுமே பண்ணலை. அப்படியே சின்னதாக பண்ணாலும் அது பெருசாக கிளைம் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய நேரடி அரசியல்னு இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ இன்னும் சொல்ல போனால் 2005 அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கத்தை கூட விஜய் ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ விஜயகாந்துக்கு நடந்தது விஜய்க்கு நடக்கும்னு நான் அனுமானிக்கிறேன். அதுலேயும் விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த நாயுடு போலரிஸ்ட் ஏரியா அது, அதனால் அவர் அந்த ஜாதியை வச்சு ஜெயிச்சார். விஜய்க்கு அதுவும் ஈடு கொடுக்குமா, அவர் எந்த தொகுதியை செலக்ட் பண்ணுறாரு என்ன ஏதுன்றதை பொறுத்து அது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி நடத்துகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி விஜயகாந்த் கூட விஜய் கம்பேர் பண்ணுறதுலாம் அது அந்த அந்த ஆங்கிளே கிடையாது. அது வேற. விஜயகாந்த்ன்றது வேற, விஜய்ன்றது வேற. ஸோ இப்போதைக்கு
எலெக்ஷன்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் பண்ணதை பண்ணுவார் அப்படின்றது நான் அனுமானிக்கிறேன். நிறைய பேர் சொல்றது வந்து இன்னொரு 8 months தான் இருக்கு, இவர் இவ்வளவு நாள் இல்லாம இவ்வளவு நாள் படம் நடிச்சுட்டு இப்போ அந்த லாஸ்ட் 8 monthsல வந்து வேலை பார்க்கறது மூலமா வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ஆக முடியுமா அப்படிங்கிற அந்த அளவுக்கு விஜய் வந்து டஃப் காம்படிட்டரா இருக்காரு. யார் வேணாலும் இன்னைக்கு எலெக்ஷன்ல நிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. யார் வேணாலும் நிக்கலாம் அப்படின்றதுனால அவரும் நிக்கிறாரு. அவர் சிஎம் காம்படிட்டர் அப்படின்றதுலாம் வந்து ஒரு கட்சியினுடைய தலைமைன்றது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தனியாக தன்னிச்சே அவங்க நிற்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க தானே அவங்களே சிஎம் என்ன சொல்கிறது பதவிக்கு நான் தான் போட்டியாளர்னு சொல்லிக்கிறதுல பெரிய விஷயமே இல்லை. இது எல்லா கட்சியிலும் சொல்கிறது தானே. நீங்கள் கம்யூனிஸ்டில் இருக்குது எல்லா கட்சியிலும், அதாவது கூட்டணி இல்லாமல் எந்த கட்சிகளும் தனியாக நிற்கணும். கூட்டணியோடு நிற்கிறாங்கன்னா அந்த கூட்டணிக்கு யார் சிஎம் கேண்டிடேட்னு சொல்ல போகிறாங்க. தனியாக நிற்கிறாங்கன்னா அந்த கட்சியில் யார் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தவேகா அப்படின்ற ஒரு கட்சி தனியாக நிற்க போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட் போது விஜய் வரத்தான போறாரு. அதனால இவர் முதல் 2 இடங்களுக்கு போட்டி போறாரு இல்ல 3வது இடங்களுக்கு போட்டி போறாருன்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் அது வர வேண்டியது. அதுக்கெல்லாம் என்ன வருஷக்கணக்காக மேம், அது சும்மா நம்ம சொல்லலாமே ஒழிய இந்த எலெக்ஷன்ல தாவேகா தனியா நின்றுச்சுன்னா அதுக்கு அந்த கட்சிக்குன்னு ஒரு சேம் கேண்டிடேட் இருப்பாங்களே அது விஜய், அவ்வளவுதானே ஒழிய மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இவர் நம்பர் 1 நம்பர் 2ல வருவாரா அப்படின்ற இடத்துக்குலாம் வந்து அது எனக்கு தெரியாது, அதெல்லாம் டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இப்போ தனித்து நிற்கிறது அவருக்கு பலமா இருக்குமா இல்ல கூட்டணி போறது பலமா இருக்குமா? எனக்கு இப்போ எலெக்ஷன் வந்து அவருக்கு சாதகமா மாறணும் அப்படின்னாருன்னா கூட்டணிக்கு போறதுதான் பலம். கூட்டணிக்கு போனார்னா அவருடைய தனித்தன்மை இழந்துருவாரு. ஸோ இப்போ விஜய் அப்படின்னா மாற்று பொதுவாகவே இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியை தவிர யாராவது ஒருத்தர் புதுசாக வந்துட்டாலே மாற்றுன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து அது ஒரு சமூக நியமம். அது இப்போ விஜயகாந்த் வரும்பொழுது மாற்றம்னாங்க, சீமான கொஞ்ச நாள் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ விஜய் புதுசாக வராரு அப்படிங்கும்போது மாற்றம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து மாற்று அப்படின்னு இவரை சொல்லும் பொழுது மக்கள் இவர் அப்படிதான் சொல்றாங்க கிளைம் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க கட்சிக்காரங்களே மாற்றத்துக்காக நாங்கள் வரோம் அப்படின்னு கிளைம் பண்ணும்போது இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி போட்டால் தான் முடிஞ்சு போச்சு. ஏடிஎம்கேவினுடைய முன்னாள் என்ன சொல்றது தலைமை வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளாகி என்ன சொன்னாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜெயிலில் இருந்தவங்க இப்போ டிஎம்கே கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா டிஎம்கே தான் என்னுடைய அரசியல் எதிரி, என்ன சொல்றது இங்கே அதே மாதிரி அங்கே வந்து கொள்கை எதிரி பாஜக அப்படி இப்படின்னு அதையும் சொல்லிட்டாப்புல. பாஜக கூட வைக்க முடியாது. ஏடிஎம்கே கூட கொஞ்சம் சொல்லியும் பூசாமையும் போயிட்டு இருக்காரு. அது என்னன்னு தெரியல, இன்னும் போக மாறலாம். ஸோ அதனால வந்து இப்போ அவருடைய தனித்தன்மை இழக்கக்கூடாது, நான் வந்து மாற்றத்துக்காக வரேன், என்னுடைய 50 தலைவர்களை வச்சுக்கிட்டு அவருடைய கொள்கைகள் சொல்றாரு இல்லையா, என்னுடைய கொள்கைகளை எடுத்துட்டு வரேன், எனக்கு என்னுடைய கொள்கைகளுக்கு மரியாதை மதிப்பும் தமிழக மக்கள் கொடுங்க, எனக்கான அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தாருன்னா அவர் கூட்டணி போயிட்டாரு அப்படின்னா அந்த ஒரு தனித்தன்மை இழந்துருவாரு. பட் ஜெயிக்கணும்னா கூட்டணி போனா வாய்ப்புகள் இருக்கும். விஜயோட கொள்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய பேர் சொல்றது வந்து காப்பி எல்லா கட்சி. விஜயோட கொள்கைகள் எதுவுமே இல்லை மேம், விஜயோட கொள்கைகள் எதுவுமே இல்லை. 5 தலைவர்களை காமிச்சு 5 தலைவர்கள் 5 ஜாதிக்காரங்க 5 ஜாதிக்காரங்களையும் காமிச்சு இது இவங்களோட கொள்கைகளை என் கொள்கைன்றாரு. ஸோ சொந்தமாகவே இது வரைக்கும் அவர் வந்து இப்போ சினிமாவில் பயணிக்கும் பொழுதும் சரி, விஜயகாந்தனுடைய தம்பி எங்கள் அண்ணன் விஜயகாந்த்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய தம்பி ரசிகர் அதுன்னு எல்லாமோ சொல்லி கடைசி வரைக்கும் அவரை காமிச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எம்ஜிஆருடைய ரசிகர் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஃபோட்டோவை காமிச்சிட்டு இப்படி பொதுவாகவே தன்னுடைய ஒரு தனித்தன்மையற்றவர் விஜய். ஸோ இதில் வந்து இந்த 5 பேரை காமிச்சு இவங்களுடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கைன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கொள்கைகளின் அடிப்படையில் அவர் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக 67 77 நான் மாற்றி அமைக்க போகிறேன் அப்படின்றாரு. 67 அதாவது மறுபடியும் மக்கள் முன்னாடி கொண்டு வர போறேன். 67 அண்ணா வந்ததையும் 77 எம்ஜிஆர் வந்ததையும் சுட்டி காட்டி இந்த 2 பேர் மாதிரி தான் நான் வர போறேன்னு அந்த ரெஸ்பெக்டிவ் கட்சிஸ், அதாவது அந்த ரெஸ்பெக்டிவ் பார்ட்டிஸ் இருக்கும்போதே அந்த கட்சியினுடைய தலைவர்களை இவர் எடுத்து போட்டோ போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நான் வரப்போறேன் அப்படின்றாரு. ஸோ கொள்கைன்னு அவருக்குன்னு எதுவும் இல்லை. பட் ஆனால் அவர் ஏதோ ஒரு சைடு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கிறது வந்து மக்களுக்கு புரியலை. எப்படி கமலஹாசன் அவர்கள் என்ன கொள்கைன்னு சொல்லும் பொழுது நான் என் கொள்கையை நான் சொல்லுவேன் கடைசியில் ஏதோ ஒன்று சொன்னார். இப்போ வரைக்கும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு அது என்ன கொள்கைன்னு தெரியாது. மையம் சொல்லி நடுவில் இருப்பார் அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக எம்பியா இருக்காரு, இதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காது என்ன அப்படின்ற ஸ்டேட்டை அவங்க தான் விளக்கணும். ஆமா, சரி, விஜய் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாருன்னு உங்களுடைய கணிப்பு? 3-4% வாங்கினாலே அது பெரிய விஷயம். அது தாண்டிலாம் வாங்கிட்டாருன்னா அது ஒரு பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி அவருக்கு. நீங்க சொல்றது வந்து இந்த தேர்தலை விட போக போக எமர்ஜ் ஆவாருன்னு சொல்றீங்க? ஆப்வியஸ்லி மேம், அவர் ஒழுங்கா இருந்தாரு, அவரா வந்து ஸ்ட்ராங்கா இருந்தார் அப்படின்னு. இப்போ எம்ஜிஆர் அவர் விஜயகாந்த் அவர்கள் 2005 2011 ரிஷிவந்திரத்தில் ஜெயிச்சாரு. அது 2011 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவராக மாறிட்டாரு. ஸோ அந்த ப்ராக்ரஸ் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் ஒரு லீடரா மாறணும்.
பாலிடிக்ஸ் மட்டுமே உங்களுக்கு அவர் அப்படி தான் சொல்கிறார், விஜய் அவர்கள் அப்படி தான் சொல்கிறாரு. நான் வந்து கம்ப்ளீட்டாக இனிமேல் பாலிடிக்ஸ் தான், இனிமேல் நான் வந்து கதை கேட்க போகிறதில்ல, சினிமாக்குள்ளேயே போக போகிறதில்ல, ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக இருக்க போகிறேன்னு சொல்கிறார். சீமான் மாதிரி எங்கே மேடை போட்டாலும் போய் பேசணும், வைக்கணும், சும்மா கூப்பிட்ற கருத்துருங்கள், அங்கே எங்கன்னு போகணும். இப்போ இடையில அம்பேத்கர் புக் வெளியிட்டார் இல்லையா, அந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபுல்லாக மக்களாக அவர் வந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டென்யூரிட்டி வந்து அவருக்கான ஒரு சீமான் 8% ஓட்டு வாங்கி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறலையா, சீமானால் ஆகும்போது விஜயால் ஆக முடியாதா? கண்டிப்பாக வருவார். ஸோ அந்த இடத்துக்கு பொறுமை. இந்த 2026 அண்ணன் வந்தவுடனே சிஎம் அப்படின்றது தான் கொஞ்சம் அது ஒன்று தான் அது ஒரு டவுட் என்ன மேம், கேள்வி கூத்தணும். ஓகே, அனந்தஜித் சார், இவ்வளவு நேரம் கேட்டிருப்பீங்க, கோவம் வந்துச்சா அவர் பேசும்போது? இல்ல, சிரிப்பு தான் வருது. ஓகே, அதாவது டிவி கேக்குன்னு ஒரு கொள்கை இல்லை அப்படிங்கிறது பிரதானமா நிறைய பேர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா அது ஒரு சஜஷன் கூட எடுத்துக்கலாம். அப்போ திராவிட கட்சிகள் என்ன வைக்கிறோ, திராவிட தலைவர்களையே முன்னிறுத்தி அவருக்குன்னு ஒரு கொள்கை இல்லை அப்படிங்கும் போது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துவீங்க டிவிக்கு? ஏன்னா இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கும் அண்ணன் சொன்ன பதில் எல்லாத்துக்கும் ஏற்கனவே வந்து பதில் சொல்லிட்டோம். இப்போ திரும்ப அந்த பதில் நான் வந்து திரும்ப தான் சொல்ல போகிறேன். அதை தான் யோசிச்சு சிரிச்சிட்டு இருந்தேன், திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி. அரசியல் களத்தை பொதுவாக பார்க்கும்போது எல்லா அரசியலுமே வந்து கொள்கை சார்ந்த அரசியலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அரசியல் சொல்றேன். கொள்கை சார்ந்த அரசியல்ன்றது எப்படின்னா, ஒரு சித்தாந்தமே ஒரு சித்தாந்த வழிகாட்டியே இல்லாத ஒரு காலகட்டத்தில் புதுசாக ஒரு சித்தாந்தத்தை கட்டெழுப்பி அதை வந்து அது ஒரு கொள்கையாக திருச்சி இல்லை ஒரு கொள்கையை வந்து வடிவமைச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காலகட்டம் இருக்கும். இது வந்து எல்லா அரசியல் காலத்துலேயும் ஒரு நேரம் இப்படி இருக்கும். அந்த மக்கள் அந்த கொள்கையை வந்து புரிஞ்சு உள்வாங்கிட்ட பிறகு என்ன ஆகும்னா, அந்த கொள்கை வந்து பெருசாக மாறாது. அது நீங்கள் வந்து இந்திய பேன் இந்தியா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கொள்கைகளாக இருக்கலாம், இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த செக்யூலரிசம் வெர்சஸ் வந்து ஒரு மதம் சார்ந்த அரசியலாக இருக்கலாம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சுயமரியாதை, அனைவருக்கும் அனைத்தும், திராவிடம், இந்த மாதிரியான சில கொள்கைகள்லாம் வந்து கொள்கைகளே இல்லாமல் ஒரு காலகட்டம் நம்ம கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் இருக்கும்போது அந்த கொள்கைகள் தான் வந்து வழிகாட்டும். அன்னைக்கு அந்த கொள்கைகள் வந்து உள்ள வந்து எல்லாரும் அதை ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக நீங்கள் வந்து யூ கேனாட் ரீஇன்வென்ட் த வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நீ வேற மாதிரி குடிக்கணும்னு சொல்லி காதில் ஊற்றி குடிக்க முடியாது. நம்ம வந்து இப்படி தான் அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல் இதுதான் ஒன்று நிர்ணயம் பண்ணும்போது நீங்கள் அதை மாற்ற முடியாது. திமுக உருவாகும் போது அறிஞர் அண்ணா பெரியார் அவர்களோட கொள்கையை கொண்டு வந்து இங்கே சுயமரியாதை, பகுத்தறிவு இதெல்லாம் வந்து கொள்கைகளாக முன்வைக்கிறாரு. அந்த கொள்கைகளை கட்டமைத்த தலைவர்கள் அவங்க. அதுக்கப்புறம் வந்து அதிமுக இருக்கட்டும், அதிமுக கொள்கைகள் வந்து திமுக கொள்கைகள் வந்து மாறுபட்ட கொள்கைகள் கிடையாது. இன்னைக்கு வந்து அண்ணாவை எடுத்துக்கிறாரு விஜய் சார், எம்ஜிஆர் எடுத்துக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அண்ணா, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் வந்து எல்லாருக்குமான சொத்து. அவங்க வந்து ஒரு சாரார். அதே மாதிரி போற போக்குல ஒன்று சொல்லிட்டாரு, 5 கொள்கை தலைவர்கள் 5 ஜாதி கட்சி. சரி, இப்போ அந்த கொள்கைகளை நிலைநிறுத்துறதுக்கு, அதை தமிழ்நாட்டுல கொண்டு வர்றதுக்குன்னு 2 திராவிட கட்சிகள் இருக்கு. அப்போ ஏன் விஜய் வரணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுதான் பாயிண்ட். இங்க என்னன்னா வந்து ஒரு இடத்துல வந்து இந்த கொள்கைகள்ல இருந்து இவங்க வழுவிட்டாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம வந்து எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் உண்டு, இங்க சமூக நீதி உண்டு, ஜாதியில வந்து வேற்றுமை கிடையாதுன்னு ஒரு வார்த்தை எடுக்கிறோம். ஆனா இன்னமும் இங்க பாத்தீங்கன்னா ஜாதியின் அடிப்படையில ஆணவ கொலைகள், ஒரு எந்த தவறுமே இல்லை, மானுடத்துக்கே உரித்தான ஒரு காதல், அந்த காதலை காரணம் காட்டி இன்னும் கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த கொலைகள்லாம் வந்து இங்க ஜாதின்ற ஒரு கட்டமைப்பு இல்லைன்னா, அட்லீஸ்ட் இந்த ஜாதிய கொலைகளுக்கு எதிராக வந்து ஒரு சட்டம் இருந்தா, நீங்க வந்து ஜாதிய கொலைகள் மொத்தமா தடுத்துருவீங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது பதில் தெரியல. அது வந்து ஃபார் ஃபியூச்சர்ல இருக்க விஷயம். ஆனா சின்னதா இருக்கக்கூடிய ஜாதி ஆணவங்கள்லாம் வந்து பல இடங்கள்ல உங்களால வந்து அடக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கவின் இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கனாலே, அந்த கொலை செஞ்ச பையன் இருக்கான் இல்லைங்களா, அவன் ஜாதி மேல அவனுக்கு ஒரு திமிரு, ஒரு ஆணவம் ஒன்று இருக்கு. அந்த ஆணவத்தை தான் வச்சுக்கிட்டு அவன் வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல வீடியோஸ் போடுறது, இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த கத்தி வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்றதுன்னு ஒன்று பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு பகுதியில் யாரோ ஒருத்தன் ஜாதி ஆணவத்தை ஏதோ ஒரு வகையில வெளிக்கொண்டு வந்தா அவனுக்கு இந்த மாதிரி சில பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. இதை பண்ணும்போது அவனுக்கு வந்து ஃபியூச்சர்ல அவனோட கெரியரோ அவனுடைய ஆம்பிஷன்ஸோ பாதிக்கப்படும் ஒரு சட்டம் ஒன்று இருந்தா, சட்டம் இல்லாத போது நீங்க அதை வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸா மட்டும் பார்க்க முடியாம நியூசன்ஸா மட்டும் பார்ப்பீங்க, வர நியூசன்ஸா மட்டும் பார்ப்பீங்க. ஆனா இதுக்கு ஒரு கான்கிரீட்டான சட்டம் ஏற்படுத்தி ஒருத்தனை வந்து நீ ஜாதியால வந்து அடக்குமுறை பண்ண நினைச்சினா அதுக்கு இவ்வளவு மோசமான ரிப்பர்கஷன்ஸ் உனக்கும் உன்னை சார்ந்த சமூகத்துக்கு இருக்குன்ற பயத்தை ஏற்படுத்தாதது எப்படி சமூக நீதினு இத்தனை வருஷமா நீங்க பேசுனதாகும். சார்ந்தவங்களை தண்டிக்க முடியும், குற்றம் செஞ்சவங்களை தண்டிக்க முடியும், அது சார்ந்த சமூகத்தை எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அதாவது அந்த நான் சமூகம் சொல்றது அந்த பையனுடைய நீங்க அந்த ஜாதின்ற கட்டமைப்புக்குள்ள நான் போல இந்த ஆணவம்ன்ற கட்டமைப்புக்குள்ள போறேன். இப்ப அந்த பையனுக்கு ஒரு ஆணவம் இருந்துச்சு, அந்த ஆணவத்தை ஊட்டி வளர்த்தது அந்த கொலைக்கு காரணமா பின்னாடி சொல்லப்பட்டது
அவங்க தந்தையார். அந்த தந்தையாருக்கு அந்த கொலையில சம்மந்தம் இருக்கான்னு தெரியாது, ஆனா அவன் பண்ண அந்த தவறுல பங்கு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த மாதிரி ஆணவம் இருக்கக்கூடிய அனைவரையுமே நான் வந்து இதுல குற்றவாளிகளா சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஒரு நிகழ்வு, இது போன்ற ஒரு சட்டம் வந்து இங்க ஏற்றப்படவே இல்லை. இவங்க எப்படி சமூக நீதி பேசுறாங்க? குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணதானே செய்யறாங்க. அதுதான் நான் சொன்ன, உங்களுக்கு தெளிவாவே சொன்னேன், திரும்பவும் சொல்றேன். ஜாதிய கொலைக்கு, இங்க கொலைக்கு தண்டனை இருக்கு, ஆனா ஜாதிய ஆணவம் என்று ஒன்று வந்தா அதை நீங்க வந்து அளவுகோல் வச்சு மெஷர் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு ரீல்ஸ்ல நான் வந்து இந்த பரம்பரை, நான் வந்து இப்படி கத்தி வச்சு வீடியோ பண்ணுவேன், நான் ஒன்று பண்றான். அந்த பையன் ரொம்ப ரெகுலரா அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்திருக்கான். ஒருவேளை அதை நம்ம வந்து அதுக்கு சட்டத்துல ஒரு பயம் இருந்துச்சுன்னா, அதை இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்தாலே அவனை இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ல புக் பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னா அவன் அதை செய்ய மாட்டான். அவன் பேரண்ட்ஸ் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பாக்குறவங்களுக்கு இந்த சட்டம் ஏன் அவன் மேல பாயல்ன்ற கேள்வி வரும். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட அந்த கத்தி இருக்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கும். அன்னைக்கு ஒரு சண்டை வந்திருந்தாலும் அப்படின்னா அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு ஆணவத்தை ஏற்படுத்த முடியும். எல்லா விஷயம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். இது போன்ற இந்த ஆணவம் வெளிப்படக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலி இவங்களுக்குலாம் பெருசா ஆணவம்னு ஒன்று கிடையாது. நம்ம எங்கேயோ டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் சொல்றேன், இது வந்து ஒரு மாப் மென்டாலிட்டி. அவர் பண்றாருல்ல, நம்ம பண்ணலைன்னா நம்ம கம்மி, நான் பண்றேன்ல அவன் பண்ணலன்னா கம்மின்னு ஒரு மென்டாலிட்டி கிரியேட் பண்ண. இத்தனை வருஷம் வந்து இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில இருந்திருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஜாதியை வந்து ஃபுல்லா ஒழிக்க முடியாது. அப்போ விஜய் வந்து ஒழிச்சிருவாரா? நான் கேட்குறேன், நான் ரொம்ப தெளிவாக பதிலை சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பதிலுக்கு ஒரு கேள்வியை ரொம்ப நேரம் கழிச்சு கட்டமைக்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த ஜாதிய கட்டமைப்பு உடையறதுக்கான நாள் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அதுக்கான படிகளை ஒருத்தர் ஒரு படிக்கட்டு முன்னாடி எடுத்து போயிட்டே இருக்கணும். இதுதான் இல்லை எனக்கு எந்த பதில் இல்லை. நான் என் பதிலை கொஞ்சம் ஃபுல்லாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். நீங்கள் நடுவில் கேள்வி கேட்கும்போது துண்டு துண்டாயிட்டு இருக்கு. நான் ஒரு 15 பதில பாதி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது. இன்னைக்கு இங்க இருக்கிற பிரச்சனை வந்து எல்லாருமே, நீங்க ஒரு கொள்கையை பத்தி, ஒரு கொள்கை இல்லாம ஒரு கட்சி இருக்குமான்னு கேட்டீங்க. இங்க நம்ம சமூக நீதின்ற ஒரு கொள்கையில 1960-50 காலகட்டத்தில் எல்லாரும் ஒத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு வரைக்கும் அதோட பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் இங்க சஜஸ்ட் பண்றேன். அப்ப அதை திரும்ப திமுக, இத்தனை வருஷமா ஆண்ட திமுக அதிமுகவால சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளத்தை இன்னைக்கு அவங்க சால்வ் பண்ணிடுவாங்களான்ற ஒரு $1 மில்லியன் கேள்வி வருது. 26ல வந்தா சால்வ் பண்ணிடுவீங்களா, இல்ல 31ல வந்தா சால்வ் பண்ணிடுவீங்களா? நான் ஒன்னு கேட்கிறேன். இத்தனை வருஷம் வந்தும் பண்ணாத ஒருத்தங்க அதே கொள்கை தான். இங்க எல்லாரும் சமூக நீதி நீங்களும் மறுக்க மாட்டீங்க, நானும் மறுக்க மாட்டேன், அண்ணனும் மறுக்க மாட்டோம். பட் when it comes to the practical implementation, அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது there is a gap. இவங்க பேசுறதுக்கும் இவங்க செய்யறதுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்பை இவங்க ஃபில் பண்ணாத போது புதியவர்கள் வந்து அதை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நாளைக்கு விஜய் சார் இதுல 4 அடியை 2 அடியா சுருக்குனாருன்னா அடுத்து வரப்போற தலைமுறை 2 அடியை 1 அடியா சுருக்கும், 1 அடி 0வா மாறும். இந்த இடத்துல இந்த கட்டமைப்பு உடையும், ஜாதி கட்டமைப்பு. ஆனா இன்னைக்கு 26 டிசம்பர்ல இது முடியுமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். எனக்கு புரியுது, மனநிலை மாற்றங்கள் வரணும். ஆனா அந்த மனநிலை மாற்றத்துக்கான வழிவகையை ஏற்படுத்தாம 60 வருஷமா அதை ஊட்டி வளர்த்தவங்க எப்படி அதை மாத்துவாங்கன்னு நான் கேட்கிறேன். நமக்கு சுதந்திரம் வாங்கும்போது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் சில கட்சிகள் தான் இங்க உண்டு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பல ஜாதி கலவரங்கள் ஏற்படுது. ஒவ்வொரு கலவரத்தோட முடிவுலையும் ஒரு ஜாதி கட்சி உண்டாகுது. அந்த ஒரு பெட்ல இருக்கிற ஜாதி கட்சி 2 துண்டாகுது. அந்த ஒரு கட்சி ஒன்னு அதிமுக கூட்டணியில் இருக்கு, ஒன்னு திமுக கூட்டணியில் இருக்கு. ஒரு வாட்டி இது ஜெயிக்குது, ஒரு வாட்டி அது ஜெயிக்குது. இந்த ஜாதி ஜெயிச்சாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் கோச்சிப்பான். அவன் ஜெயிச்சாலும் இவனுக்கு நல்லது பண்ணக்கூடாது, இவன் கோச்சிப்பான். இந்த மக்களை பிரித்தாலும் ஒரு சூழ்ச்சி இருக்கு இல்லையா, ஜாதி மதம் நிறம் கட்டமைப்புல. அதுவே இங்க இவங்க ஊட்டி வளர்த்தது நான் சொல்றேன். இவங்களுக்கு எப்படி சீமான் சொல்றாரு இல்ல, எல்லாரும் சொல்லட்டும். இதெல்லாம் புதுசு இல்லைங்க. அதாவது இல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இருக்கும் பொழுது நான் புதுசா வரேன் அப்படின்னா நான் யாருக்கும் என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப உங்களை கேட்பாங்க. இல்ல நான் அதை தான் சொல்றேன், நீங்க ரொம்ப நேரம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க நான் என்ன சொல்றேன்னா உங்களோட இது புரியுது. விஷயம் என்னன்னா இவங்க கட்சியிலேயே பதவி போடும்போது SC/STல ஒரு தலைவர் யாரோ ஒருத்தர் மைக்க பிடிச்சி பேசுறாரு, எனக்கு பதவி கொடுக்கலன்னு உள்ள மறுபடியும் கூட்டு போய், இது வந்து நியூஸ்ல வந்த விஷயம். இவருடைய கட்சி அலுவலகத்துல, பனையூர் அலுவலகத்துல நடக்கும் பொழுது SC/STன்னு தரம் பிரிச்சு பாக்குறாங்க, எனக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு உடனே அது மறுபடியும் அது நியூஸ் ஆன உடனே மறுபடியும் கூப்பிட்டு அவருக்கு பதவி கொடுத்துற சம்பவம்லாம் இருக்கு. அதாவது சொல்லலாங்க. இன்னைக்கு இவர் கூட இடத்துல சொல்லுவாரு, வெறும் அகப்பையில யார் வேணாலும் கரண்டி எப்படி என்ன வேணாலும் கிண்டலாம், நம்மகிட்ட எண்ணெய் இருக்கு, எண்ணெயை வச்சு கிண்டும் பொழுது பார்த்து பதமா தான் கிண்டணுமா. அந்த மாதிரி
சும்மா வாய் இருக்குன்னு எதை வேணாலும் நம்ம பேசலாம். நான் இந்த கொள்கையை பண்ணுவேன், நான் அமெரிக்காவை மாற்றுவேன், சிங்கப்பூர், இப்படி தான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து அவங்க சொல்றது தான், நான் சிங்கப்பூரா மாற்றுவேன், நான் ஜப்பானா மாற்றுவேன், நான் இதாக மாற்றுவேன், அதான் மாற்றுவேன். இப்போ புதுசாக வந்து சமூக நீதினு சொல்கிறாங்க. அது இல்லை, நாங்கள் எல்லாம் கரெக்டாக போட்டுருவோம் அப்படின்னா, இப்போ தனித்தொகுதியில் நீங்கள் SC/ST தானே கொடுத்தாகணும். நீங்கள் தனித்தொகுதியில் நீங்கள் வேற யாராவது போடுவீங்களா அப்படின்னா போடுவோம் அப்படின்னா சீமானா தானே பண்ணிட்டு இருக்காரு. இல்ல பிரச்சனையே அதான். இவங்களுக்கு சீமான அடிப்படை அரசியல் புரிதல் இல்ல, இவங்களுக்கும் சீமானுக்குள்ள பிரச்சனை என்னன்னா SC/ST அல்லாத ஒருத்தர் போடணும்னு கேக்குறாரு. தனி அரசியல் புரிதலுக்காக ஜாதிகளே இல்லாம பண்ணுவோம் நீங்க ஒரு நிமிஷம் தனியில நினைக்கிறேன். அதாவது தனி தொகுதியில SP எனக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ண தெரியும். தனி தொகுதியில SC/ST இல்லாம சொல்றேன். புரிஞ்சுக்க. இதுதான் உங்களோட இல்ல இல்ல, நான் சொல்றது இல்ல தனியா சார், ஒரு நீங்க முழுசா அவர் சொன்ன கேள்வி என்ன தெரியுங்களா? அவர் சொன்ன கேள்வி என்ன தெரியுமா? முழுசா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பொது தொகுதியில ஒரு SC/ST க்கு சீட்டு கொடுப்பீங்களான்ற கேள்விய தனி தொகுதியில ஒரு SC/ST அல்லாதவர்கள் கொடுப்பாரான்னு கேக்குறாரு. புரிஞ்சுக்கோங்க. கவனிச்சீங்களா அந்த வார்த்தையை? நீங்க இதுதான் நீங்க அரசியல் புரிதல் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. கேள்வியை புரிஞ்சுக்கோங்க சார். முழுசா சார், எனக்கு உங்க கேள்வி புரியுது. உங்க கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு. கேட்க பொறுமை இருக்கான்றதான் இங்க பிரச்சனை. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். என்னோட கேள்வி SC/ST தொகுதியில தனி தொகுதியில SC/ST தான் நிறுத்தி வைக்கணும், கரெக்ட்டுங்களா? இப்ப அதை மாத்தி நிறுத்தி வைக்கணும். இதவே ஒருத்தர் தாவே கலந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. இது கேப்டன் வரும்போது இருந்த பொலிட்டிக்கல் சினாரியோ வேற. கேப்டன் வரும்போது தமிழக அரசியல்ல ஜெயலலிதா அம்மையார் அதிமுக தலைமை கன்சாலிடேட் ஆயிருந்துச்சு. 89 எம்ஜிஆர் மரணத்துக்கு அப்புறமா அங்க ஒரு வேக்யூம் பில்ட் ஆகி 99-96 அந்த அம்மா ஆண்டாங்க. அப்ப நிறைய ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆச்சு. இதெல்லாம் தாண்டி அந்த 2004-5 காலகட்டத்தில் அதிமுக தான் திமுகவுக்கு மாற்று, ஜெயலலிதா அதோட தலைமை, அவங்க அம்மா அப்படின்னு ஒரு நரேஷனுக்குள்ள அந்த அம்மா வந்துட்டாங்க. அதே போல இந்தியா துணைக்கண்டத்தோட அரசியலே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டோட நல்ல ஹெல்த்தோட கலைஞர் அந்த இடத்துல இருக்காரு. இப்படி ரெண்டு ஆகச்சிறந்த ஆளுமைகள் இருக்கும்போது there was not enough political vacuum. தேமுதிக வளர்றதுக்கான தேவை பெருசா நிதி பார்க்கப்படல இருக்கு. 2016 ஜெயலலிதா அம்மையார் மரணம், 2018 கலைஞர் மரணம், இந்த மரணங்கள்லாம் தொடரும் போது தமிழக மக்கள் மனதை ஆண்டவங்க, இந்த கட்சி தலைவர்கள்ன்றதை தாண்டி தமிழக மக்களின் மனதை ஆண்ட கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும். அந்த கேப் திரும்ப இப்போ வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி ஆயிட்டாரு. ஆனா ஜெயலலிதா அம்மையாரோட வெற்றிடத்தை ஃபில் பண்ணிட்டாரான்னு கேட்டா அது $1 மில்லியன் கொஸ்டின். அதே மாதிரி அஇஅதிமுக இன்னொரு கேள்வி கேட்கலாம். அன்னைக்கு இருந்த அந்த ஒருங்கிணைந்த அஇஅதிமுக சைஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடியாரோட அதிமுகவோட ஓட் பேங்க் சைஸான்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாது. ஏன்னா அந்த அம்மா இருக்கும்போது 16 தேர்தலில் தனியா கூட்டணி இல்லாம 43% வாக்குறுதி வாங்கினாங்க. இன்னைக்கு கூட்டணியோடவே சேர்ந்து 20% வாக்குக்கு திணறுது அதிமுக. அதை தாண்டி இந்த தேர்தலுக்கு 24 தேர்தலை தாண்டி 26 தேர்தலுக்கு வரும்போது திரும்ப பாஜக கூட்டணி போறது பல பேருக்கு பிடிக்கல. செங்கோட்டையன் போன்றவங்க, அன்வர் ராஜா போன்றவர்கள், இன்னைக்கு கட்சியிலிருந்து மைத்ரேயன் போன்றவர்கள் பல பேர் அங்க இருந்து வெளியில போய் அதிமுக போறதோ இல்ல அதிமுகவோட ஒரு ஆன்டி இன்கம்பன்ட் ஃபோர்ஸா இருக்கிறதை பார்க்கும்போது அதிமுக வாக்கு வங்கி சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதே தான் திமுகலையும் கலைஞர் இருந்த வெட்டெடுத்த ஸ்டாலின் அவர்களால் முழுசா நிறைவேற்ற முடியல. அந்த கட்சியை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காரு, எல்லாரும் அவங்களை தலைவனா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நான் சொல்றது ஓட்டர்ஸ், மக்கள் மனதில் ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி மக்களுக்கான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல தமிழகத்துல, அந்த பொலிட்டிக்கல் வேக்யூம் இருக்கு. அதை ஃபில் பண்றதுக்கான ஸ்கோப் தாவேக்காக இருக்கு. சோ என்ன சொல்ல வரீங்கன்னா, மக்கள் வந்து திமுக மேலயும் அதிருப்தியில இருக்காங்க, அதிமுக மேலயும் அதிருப்தியில இருக்கிறது ஒரு பார்ட், அதிருப்தியில இருக்கிறது ஒரு பார்ட். ரெண்டாவது இவங்க கட்சியில இந்த கட்சியிலேயே ஆதரவு தெரிவிச்சவங்களுக்கு கூட இன்னைக்கு அந்த தலைவர்கள் இல்லை. நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் சிஎம் ஆகணும், கலைஞர் சிஎம் ஆகணும்ன்ற எதிர்பார்ப்பு அதே ஈக்குவலண்டான ஒரு வரவேற்பு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடிக்கும் இருக்காது. இந்த வேக்யூமை அடுத்த ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் உள்ள வரும்போது நரேட்டிவ் மறுபடியும் வந்து அதிமுக திமுக எதிராக யார் வந்தாலும் செட் பண்ற நரேட்டிவ் இல்ல. இவ்வளவு நேரம் டேட்டா இல்ல நரேட்டிவ் தான். ஒரு நிமிஷம், 1989 இதே தான் சொன்னாங்க சார். அப்பவும் அதிமுக திமுக தான் வந்தது. 2021 எலெக்ஷன்ல முடிச்சிடறேன். 2000 இங்க அதிமுக திமுக வந்து காலகட்டத்திலிருந்து ரைட்டுங்களா, அதிமுகவும் திமுகவும் இதுதான் கட்சி, இதுதான் திராவிடம், இதுதான் மக்களுக்கான கட்சின்னு மக்கள்கிட்ட ஓரளவுக்கு பேர் எடுத்ததுலேருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் மாறி மாறி அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இது நடுவில் வர்றவங்க இப்போ வருவாங்க, வந்துட்டு இப்போ இப்படி தான் விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுது அவர் தான் மாற்றுனாங்க. அதுக்கப்புறம் 2021 மாற்றம் வரும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்போ சீமான் வந்து அவரும் மாற்று தான். இப்படி எல்லாரும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே அதிமுகவும் திமுகவும் தான் மாற்றி மாற்றி மக்கள் மனசில், அதாவது விஷயம் என்னன்னா, என்ன இருக்குன்னு இல்லைன்றதெல்லாம் வந்து தியரட்டிக்கல் தான், தியரி தான். ஒரு மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கலாம், இது இருக்கு, மக்கள் இதை நினைச்சாங்க வச்சாங்க. வாக்கு அரசியல் வந்துருச்சுன்னா அந்த தொகுதி யாருக்கு, அந்த தொகுதியினுடைய மாவட்டம் என்ன, அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர். நிறைய பேர் சொல்றது ஸ்ட்ரக்சரே இன்னும் இல்ல, சும்மா விஜய் தவிர அந்த கட்சியில புஷியானந்த் தெரியும். புஷியானந்த் 2000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு புஷி தொகுதியில். அந்த தொகுதியே இப்ப கிடையாது. அதே மாதிரி அதை விட்டா இப்ப புதுசா ஒரு 5000 சேர்ந்திருக்காரு. காசு கொடுக்கறதுக்கு அந்த ஆதவர்ஜனாவும் மரி வில்சனும் சேர்ந்திருக்காங்க. அதை விட்டா ஒரு XML
எம்எல்ஏ இந்த 5 பேர் இதுவே எனக்கு தெரியும். நான் இவ்வளவு தூரம் அரசியல் விமர்சனம் சுத்திட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அதை தவிர கட்சியில யாருக்குன்னு தெரியும். நான் ஒருத்தனா எல்லா இடத்துலையும் நிப்பன்றாரு. ஒரு தலைவனுடைய ஒரு தலையாய கடமை என்ன? தன்னுடைய கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தலையாய கடமை. ரெண்டாவது என்ன, அந்தந்த இடங்கள்ல உள்ள தலைவர்களை அந்தந்த, அதாவது சொந்தமா உன் தொகுதி, இது உன்னுடைய தொகுதி அப்படின்னா இந்த உன்னுடைய தொகுதியில நம்ம கட்சியை உன்னைய வளர்த்துக்கோ, நீ மக்களுக்கு நல்லது செய், மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து அதன் மூலமா கட்சி வளரும். இவரு நானே எல்லா தொகுதியும் நிற்கிறேன், என் முகமே இருக்கு, என்னை நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்றார். ஸோ இவருடைய விஜயனுடைய முகத்தை வச்சுட்டு எத்தனை பேர் எத்தனை இடத்துல ஓட்டு போட முடியும்? அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னன்னா, அதாவது மாவட்ட வாரியாக அரசியல்ன்றது ரொம்ப தேவை மேம். மக்கள் நினைக்கிறாங்க வைக்கிறாங்க. இப்ப எடப்பாடி, அதாவது ஆட்டோமேட்டிக்கா சிஎம், எடப்பாடி சிஎம் ஆனாரு, எடப்பாடியை கவுத்தாங்க, அடுத்து ஸ்டாலின் சிஎம் ஆகலையா? ஸ்டாலினை மக்களுக்கே பிடிக்கல, ஒரு சொன்ன மாதிரி வச்சுக்கிறோம், மக்களுக்கே பிடிக்கல, அவர் தானே சிஎம் ஆறாரு. இப்போ எடப்பாடியார் ஒண்ணும் இல்லை, அதிமுக இவங்க பேச்சில் அதிமுகன்றது ஒண்ணுமே இல்லைன்றாங்க. 70 எம்எல்ஏ கையில வச்சுட்டு அவர் தானே இப்போ எதிர்கட்சி தலைவர் இருக்காரு. ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி ஒண்ணுமே இல்லை? எனக்கு புரியல. இதெல்லாம் நரேட்டிவ், இதெல்லாம் சும்மா புக்ல எழுதி அதெல்லாம் நல்லா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு மேடம். செயல்ல வரும்பொழுது இப்போ நீ ஒண்ணும் இல்லை, கொங்க உடைக்கணும்னு திமுக இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கு மேம். நீ அதிமுக ஒண்ணுமே இல்லைங்க, கொங்க உடைக்கிறதா இவங்களோட நோக்கமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு தெரியாதா இவங்களுக்கு தெரிஞ்சிடும். சும்மா இன்னைக்கு எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. விஷயம் என்னன்னா, உங்கள்கிட்ட போலரைஸ்டா பண்ற லோக்கல் பொலிட்டிக்ஸ் இருக்கா, எவ்வளவு ஜாதி பவர் இருக்கு, அதெல்லாம் தான் வாக்கு அரசியல், அதுதான் செல்லுபடி ஆகும். நீ கடைசியில கொடுக்க காசு இருக்கா, காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு சீமான். இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காருல காசு கொடுக்க மாட்டேன்னு. காசு கொடுக்க கூடாது, தப்பு தான். கொடுக்குறாங்க, தப்பு தான் இல்லைங்கள. விஷயம் என்னன்னா, காசு கொடுக்காம ஜெயிக்க முடியல, அதான உண்மை. அதை புரிஞ்சுக்கணும்ல. நான் அதெல்லாம் நீ மாறுறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்கன்றத யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னா, இதை எப்படியாவது சத்தமா ரொம்ப நேரம் பேசிட்டோம்னா எனக்கு பதில் மாறுறான்னு நினைச்சா என்ன தெரியல. எனக்கு பதில் ரொம்ப தெளிவா நீங்க பேசுவீங்க, எனக்கு பொறுமை இருக்கு, பேசணும் பேசுங்க, எனக்கு அந்த பொறுமை இல்லை, என்னோட வீக்னஸ் அது. அதனால நான் பதில் சொல்றேன், நீங்க தாராளமா கேட்டுக்கங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். அந்த கேள்விக்கு நீங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் பதில சொல்ல விடுங்க. நீங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் நெறியாளர் இல்ல, என் கேள்விக்கு நீங்க பேசுற நேரத்துல பதில் சொல்லுங்க. சரி, நீங்க பேசுற நேரத்துல பதட்டத்துல வாய் பேசுறது எந்த பதிலும் வரப்போறது இல்லை. என்னோட அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு மேம். நம்ம தமிழகத்துல 2026 தேர்தல் இருப்போம், இல்ல இந்திய அளவுல 2024 19 தேர்தல் எடுப்போம். நம்ம அந்த பாராளுமன்ற தேர்தலையோ இல்ல 26ல வரப்போற இந்த சட்டமன்ற தேர்தலையோ எதுக்காக தேர்தல் நடக்குது, யாரை முன்னிறுத்தி தேர்தல் நடக்குதுன்ற ஒரு கேள்வி, அடிப்படையான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு 234 தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸோ இல்ல 543 தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி கேண்டிடேட்ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நான் இவர் எம்பி ஆகணும்னு ஓட்டு போடுறேன், இவர் எம்எல்ஏ ஆகணும் ஓட்டு போடுற மக்கள் ஜாஸ்தியா, இல்லைன்னா நான் இந்த தலைவர் இந்த கட்சிக்காரர் முதல்வர் ஆகிறதுக்கு இந்த தேர்தல் எப்படி சொல்றாங்க, இது பிரதமருக்கான தேர்தல், இது முதல்வருக்கான தேர்தல். அப்ப எண்ட் ஆஃப் த டே 100 கோடி பேர் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போட்டாலும் 6 கோடி பேர் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போட்டாலும் யாருக்காக ஓட்டு போடுறாங்கன்னா ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்க, ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க. அதுல உங்களுக்கு புரிதல் இருக்கு இல்லைங்களா? அப்போ எண்ட் ஆஃப் த டே நான் இவர் முதல்வர் ஆகணுன்றதுக்காக ஓட்டு போடுறேன், அதுக்கு இந்த சின்னத்துக்கு இல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இவருக்கு ஓட்டு போட்டா 117 தப்பு சார். ஐயா உங்களோட பிரதானத்தை நீங்க சொல்லும்போது சொல்லுங்க ஐயா. நீங்க பேச முடியாது, பேசுங்க. இங்க தேர்ந்தெடுக்க வர்றது ஒரு முதல்வர் வேட்பாளரோ ஒரு பிரதமர் வேட்பாளரையோ, அதுதான் இங்க அரசியலா நடக்குது. அதற்காக தான் நீங்க எல்லா இடத்துலயும் நம்ம கொண்டு வரோம். இதை தான் கேடர் பேஸ்டு பார்ட்டி வர்சஸ் கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டின்னு சொல்றது. கரிஷ்மா பேஸ்டுனா ஒரு தலைமை, அந்த தலைமை பிரதமரோ முதல்வரோ ஆகிறதுக்கான வேலை நடக்கும். அதுக்கான வேலை ஐயா உங்களுக்கான டைம் வரும், வெயிட் பண்ணுங்க. அந்த டைம் அந்த தேர்தலுக்காக இங்க கொண்டு போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கேடர் பேஸ்டு பார்ட்டியா உருவான ஒரு பார்ட்டி தான் திமுக. நீ சொன்ன மாதிரி ஒரு பகுதி தொகுதி வட்டம் மாவட்டம் உயர்ந்து ஒரு கட்சி தலைமை தேர்ந்தெடுத்து வந்தாங்க. இன்னைக்கு அந்த கட்சியே ஒரு கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டியா மாறிட்டு இருக்கு. ஜனசங்கத்துல இருந்து வந்த பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி. ஒரு இடத்துலயும் சங்கத்தை வளர்த்து RSS மூலமா ஷாக்க நடத்தி அப்படி மேல கொண்டு வந்து இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த கட்சிகளே ஒரு நரேட்டிவ் எடுக்கிறாங்க. என்ன நரேட்டிவ்னா, நமோ ஃபார் இந்தியா 2014ல நரேந்திர மோடி ஃபார் இந்தியா, 2021ல ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. ஏன் 234 தொகுதி வேட்பாளர்கள் போட்டு அவங்க பேரை போட்டு போடலன்னா இதுதான் கரிஷ்மா பேஸ்ட் பார்ட்டி. இது சென்ட்ரலைஸ்டா இருக்கும்போது கட்சி கட்டமைக்கிறதுக்கான வேலை ஈஸியா இருக்கும். ஒன் கமாண்ட்ன்ற வார்த்தை தெளிவா இருக்கும். இதுதான் அஇஅதிமுக இருந்த எட்ஜி. திமுக அந்த
காலத்துல இருந்த வீக்னஸ். இன்னைக்கு அதை நோக்கி தான் திமுகவே பயணிச்சுக்கிட்டு இருக்கு. நான் சொல்ல ஒரு பாயிண்டோட கிரக்ஸ் என்னன்னா, எல்லா கட்சியிலும் ஒரு தலைவர், அந்த தலைவரை முதல்வர் ஆக்கிறதுக்கோ பிரதமர் ஆக்கிறதுக்கோ தான் வேலை நடக்குது. அந்த தலைவரின் முகத்துல யாருது பெரிய ஆளுமை, பெரிய கரிஷ்மா யாருதோ அவங்களுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றதுதான் இங்க பாயிண்ட். அதை விட்டுட்டு உங்களுக்கு 234 தொகுதியோட எல்லா எம்எல்ஏவும் தெரியுமா? 543 எம்பி எல்லாரையும் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது ஒரு முதல்வர், ஒரு பிரதமர், அவங்களோட ஆட்சி, அவங்க பொலிட்டிக்கல் பாஸ், அவங்க எம்எல்ஏக்களை சரியா நடத்துறாங்களா, மினிஸ்டர்ஸ் சரியா நடத்துறாங்களா, அதிகாரிகளை சரியா நடத்துறாங்களான்னு தான் கேள்வி. அந்த இடத்துல வந்துட்டு விஜய்ன்ற ஒரு முகத்தை அவர் ப்ரப்போஸ் பண்றாரு. அந்த கட்சி 1 வயசு 1.5 வயசான கட்சி, அது அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அந்த கட்சி அதை தாண்டி எலெக்ஷனுக்குள்ள போறாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் எதுவோ. இன்னைக்கு கரிஷ்மா எடுத்தோம்னா தமிழகத்துல விஜய் சார் ஒரு பெரிய கரிஷ்மா இருக்கு. நான் அதிக விருதான் பெருசு சொல்றேன், நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா அவரோட கரிஷ்மா தான் இங்க ஸ்டாலினோட கம்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கரிஷ்மா தான் இங்க கம்பீட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னும் போது அவங்க ஜெயிப்பாங்கன்னு அவங்க நம்புறாங்க. தோத்தா உங்களுக்கு 29 இருக்கு, 31 இருக்கு. இது தாவேக்கோட முதல் தேர்தல், கடைசி தேர்தல் இல்ல. உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த இடத்துல யாருமே இல்ல, யாருமே வர முடியாதுன்ற ஒரு நரேஷன் செட் பண்றீங்களா? எனக்கு கேள்வி அதுனா, தமிழகத்துல ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்கு, அந்த வெற்றிடம் தாவேக்கான வாய்ப்பு நான் சொன்னேன். அது இல்லன்னு சொல்றாருன்னா அண்ணன் 2019 காலகட்டத்தில் ரஜினி சார் ஒரு வார்த்தை சொன்னாரு, இங்க ஒரு வெற்றிடம் இருக்கு, அதை நிரப்புவதற்கு நான் வருவேன்னு சொன்னாரு. அதை ஒத்துக்கிறாரா இல்லைன்னு கேளுங்க. அப்ப ரஜினி சார் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்றாரான்னு நீ கேள்வி கேட்கிறாங்க. சரி, அது ரஜினி சார்னு அதை தொடாம இவங்களால வர முடியல, அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அது ரஜினி ரசிகர்களை சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷயம் என்னன்னா, அதாவது முன்னிலைப்படுத்தி இவர்கள் முன்னிலைப்படுத்தி அவரே ஒரு லீடு கொடுத்தாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, பாஜக அதெல்லாம் செட் பண்ணிட்டு இப்போ அவங்களே வந்து, அதாவது ஒரு பூத் வாரியா அங்கேருந்து அவங்களோட அரசியல் ஆரம்பிச்சு மக்களோட மக்களாக இருந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீடர் பேஸ்டு பொலிட்டிக்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. திமுக அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா, இது முக்கியம் இல்லை, எங்க நம்ம அதாவது கிராஸ் ரூட் லெவலில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றது முக்கியம். அவங்க அதில் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இன்னைக்கு இது ஈஸியா இருக்கிறதுனால இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலினுக்காக தான் ஓட்டு போடுறோம். இல்லை மேம், அப்படி இல்லை மேம், அது கிடையாது. அது நரேஷனே அதுவும் மறுபடியும் தப்பு. என்னன்னா, ஒன்றும் இல்லை, 1970 காமராஜர் வந்து தோத்துட்டாருன்னே சொல்லுவாங்க தெரியுமா. ஆனால் 1971 அவர் நாகர்கோவில் எம்பி அவர் ஜெயிக்கும் போது அப்போ வந்து இந்திய காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சுது. இந்திய காங்கிரஸ் ஆர், இந்திய காங்கிரஸ் ஓ அப்படின்னு ரெக்வசிஷன்ஸ் அப்போசிஷன்ஸ் பிரிஞ்சுது. பிரியும் போல இவர் இந்திய காங்கிரஸ் ஓல இருந்தார். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தான் ஜெயிச்சாங்க இவர் இங்கே பாராளுமன்ற எலெக்ஷன்ல. அது அவர் மட்டும் தான் ஜெயிச்சார், ரைட்டுங்களா. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் ஜெயிச்சது. விஷயம் என்னன்னா, அந்த தடவை கலைஞரை ஜெயிக்க வைக்கணும், அந்த தடவை காமராஜரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதை விடுங்க. 4 தொகுதியில் 1996 கேவலமா, அதாவது அதிமுக அது வரைக்கும் இல்லாத லெவலில் தோத்தாங்க. அந்த அளவுக்கு தோத்தாங்க. 4 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா தோத்தாங்க, ரைட்டுங்களா. கருப்புசாமின்னு சொல்லி ஒரு தனி தொகுதி, இப்போ சங்கரவேல கருப்புசாமின்னு ஒருத்தர் ஜெயிச்சாரு. அந்தந்த ஏரியா போலரைசேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எலெக்ஷனை பொறுத்து மாறும், முன்ன பின்ன வரும். ஜெயலலிதா வந்து தோக்குறாங்கன்னா மாற்றா வந்து கருணாநிதி அவர்கள் ஜெயிக்கணும்னு தான் ஓட் போடுவோம். மேம், நான் கருப்புசாமி, நான் அதனால கருப்புசாமி சொன்னேன். நீங்க அதை கேட்பீங்க. நீங்க ஒரு நிமிஷம், கருப்புசாமி அவர்களுக்கு கலைஞருக்காக தோத்தாங்க, கலைஞரால தோத்தாங்க. ஒரே நிமிஷம், ஜெயலலிதா விட்டுருங்க. அதனால தான் நீங்க அதை வருவீங்கன்னு தான் நான் கருப்புசாமி சொன்னேன். உடனே ஸ்கிப் பண்ணிடலாம். இல்ல ஸ்கிப் இல்ல மேம், அதனால தான் கருப்புசாமி ஒருத்தர் எப்படி ஜெயிக்கிறாரு. இப்போ மேம், கலைஞருக்காக ஜெயிக்கணும் அப்படின்னா கருப்புசாமி ஜெயிக்க கூடாதுல்ல. தனி அவரு சங்கரவேல ஜெயிக்கிறாரு, எப்படி ஜெயிக்கிறாரு? அதாவது இல்ல ஒரு விஷயம் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த கலைஞருக்காக ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க மக்கள். கலைஞருக்கு கூட யாரெல்லாம் நிக்கிறாங்களோ, கலைஞருடைய கூட்டணியில யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. அதை மீறியும் அதிமுக இருந்து ஒருத்தர் ஒரு ஏரியால ஜெயிக்கிறாருன்னா ஏரியா பாலிடிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். அதாவது நான் இவர் சொல்றதை மறுக்கலை, பதில் வேண்டாம், ஒரே இருக்க முடிச்சிடறேன். இவர் சொல்றதை மறுக்க வரல. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பவன் கல்யாண், அடுத்த பவன் கல்யாண் சொல்றாங்களே, அந்த பவன் கல்யாண் 2 தொகுதியில தோக்குறாரு. தோக்கும் பொழுது பவன் கல்யாணோட ஐடி ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. சோ யாருக்காக எப்படி வேணாலும் எலெக்ஷன் நடக்கலாம். ஆனா அந்த பொலிட்டிக்ஸ், அந்த தொகுதி பொலிட்டிக்ஸ் அப்படின்னா அந்த ஏரியாவோட பூத் லெவல் பொலிட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இவங்களுக்கு இல்லவே இல்லை மேம். ஜீரோ மேம். அதான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, நான் அதை ரெகக்னைஸ் பண்றேன், நான் அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டேன், நான் பதில் சொல்லிட்டேன். ஆக்சுவலி வந்து இப்ப வந்து டிஎம்கே சார்புல வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கன்னா, ஏடிஎம்கே சார்புல வந்து இபிஎஸ் இருக்காங்கன்னா, அவங்க 2 பேரையும் கம்பீட் பண்ணிட்டு உங்களோட ஆட்கள் ஜெயிச்சிருவாங்களா? அதான் நான் பதில் சொல்லிட்டேன். நான் திரும்ப சொல்றேன். இந்த கிராஸ் ரூட்ல இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ் ஒரு இடத்துல மக்களுடைய அந்த வளர்ச்சி, கட்சியோட வளர்ச்சி வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். அதுதான் ஜனநாயகம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே எலெக்ஷன்ஸ் எப்படி வெகுஜன மக்களால் பார்க்கப்படுதுன்றதா என்னோட தேரி. இன்னைக்கு ஒரு இல்ல மறுபடியும் சொல்றேன். கமெண்ட்ல போய் சார், அது வந்து உங்களுக்கு
கமெண்ட் 1000 இல்ல நான் பதில் சொல்லல. என் பாயிண்ட் என்னன்னா இல்ல நீங்க அது மறுபடியும் அது தப்பான இல்ல இல்ல அவரே அது சயின்ஸ் கிளாஸ் எடுக்க அவர் அதான் எடுத்துட்டு இருக்காரு. வந்ததுல இருந்து ஒரு கிளாஸ் எடுக்க வரல. ஹிந்தில எடுக்க முடியாது. ஞான் பாஷை உங்களுக்கு புரியலன்னா கருத்து தப்பு. கருத்து தப்பு சொல்ல நீங்க யாருங்க? தப்புங்க. என் கருத்து தப்பு சொல்லக்கூடாது. நீங்க மாற்று கருத்து சொல்லுங்க. என் கருத்துக்கு எதிர்கருத்து கருத்து தப்பு சொல்றீங்க. யாரும் கிடையாது. அதாவது இங்க ஒரு நிமிஷம் இல்ல என் கருத்து நீங்க எப்படி தப்பு சொல்றீங்க? இது என்ன டேட்டா நான் சொல்றேன். எல்லா கருத்தையும் பேசிட்டு பாதியில இதை விட்டுடுங்க. அதை விட்டுடுங்க. ராமசாமி விட்டுருங்க. காமராஜர் விட்டுருங்க. இது இல்லங்க அரசியல். அப்படி ஒர்க் ஆகாதுங்க. எலெக்ஷன்ன்றது கலைஞர் ஜெயிக்கிறாரு. ஒரு எலெக்ஷன் மாறதா எலெக்ஷன். சார் கலைஞர் எந்த போறதுல ஏன் டைம் கலைஞருக்கு இல்ல நடுவுல பூந்தி ஒரு அரசியல் அறியாமை. அவர் அரசியல் அறியாமைக்கு கலெக்ட் கொடுத்துருமே. ஐயோ வரல. டென்ஷன் ஆறாரு. எனக்கு புரியல. நான் டென்ஷன் ஆகிறேன். அரசியல் தெரியல. நான் கத்துக்கிட்டு வாங்க. கலைஞர் எக்ஸ்போஸ் இன் டிபேட். That's not my problem. எங்க கலைஞர் ஒரே நிமிஷம் சொல்லிடுறாரு. கலைஞர் சண்டை போடுறதுல ஒண்ணுமே இல்லங்க சார் டிஎம்கேல கலைஞர் பதில் சொல்ல விட மாட்டாரா என்ன அர்த்தம்? அவர் தப்பா திருப்பி எனக்கு தெரியல ரைட் தப்புன்னு பதில் சொல்லுங்க. ஏன் நேரத்துல நீங்க பேசலாம். திருப்பி தப்பா சொல்லலாம். என்ன தப்பு? என்ன தப்பு? பதில் சொல்லுங்க. இவரோட புரிதல் அவ்வளவுதான் இருக்குன்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லங்க இல்ல இங்க ஜெயலலிதா கலைஞர் விஜயகாந்துக்காக தான் அரசியல் நடக்க போகுது. எலெக்ஷன் நடக்க போகுது. ஆனா அந்த வாக்கு சேகரிப்பு தான் நம்ம ஜெயிக்க முடியும். வாக்கு சேகரிக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆனா அறிவு நான் என்ன சொல்றேன்னா, அதாவது விஜய்க்காக தான் ஓட்டு போட போறாங்க மக்கள். ஓட்டு போறது ஓட்டு வாங்குறதுக்கு இங்க யாருக்கு நம்ம இது யாரா ப்ராப்ளம்? நான் பாக்கணும் பேசணும். பாக்கணுமா வரும்ன்றா யார் வராங்கன்றாரு. இரண்டாயிரம் தேர்தல் அன்னைக்கு பாப்போம். எப்படி நான் விஜய்க்காக பாக்கணும்னா சரி விஜய்க்காக ஓட்டு போடுறேன். இந்த ஊர்ல யாருக்காக பாக்கணும்ல. போடாம இருக்க மாட்டாங்கல்ல. இந்த ஊர்ல அது எப்படி இப்போ நான் என்ன சொல்றேன்னா மேம், இந்த ஊர்ல நான் யாருக்கு போய் போட போறேன்னு மக்கள் பாப்பானா இருந்து பார்க்கும்போது எனக்கு எவனுமே தெரியல. நான் எப்படி போட முடியும்? யாருக்கு போய் போட முடியும்? அப்ப நான் பார்க்கும்போது எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. எனக்கு முகங்கள் தெரியாம கூட இருக்கு. எல்லா இருக்கு மேம். அவங்களுக்கு பெருசா வெற்றி இருக்காது. அதான் சொல்றேன். 4 சைடு ஓட்டு ஆரம்பிச்சேன். டிபேட் எப்படி ஆரம்பிச்சேன்? நான் 4 சைடு ஓட்டுல தான் முகம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? முகம் நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜெயிப்பீங்க நீங்க. அதான் நான் சொல்றேன். விஜயகாந்த் பண்ணத 4 சைடு எம்ஜிஆருக்காக இரட்டை இலைக்காக ஓட் பண்றவங்க இன்னைக்கும் இருக்காங்க. அங்க வந்து இப்ப இபிஎஸ்ஏ இருந்தாங்க. எம்ஜிஆரே தோத்து போனாரு. 1980 எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன் தோத்து போனாரு. எப்படி தோத்து போனாரு? அதுதான் விஷயம். ஒரு நிமிஷம் சொல்லவா? சொல்லவா? கேள்வி கேட்டீங்க பதில் கேளுங்க. நீங்க முழுசா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு கேள்வி கேட்டால பதில் சொல்றேன். நீங்க முழுசா புரிஞ்சுது பதில் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனையா தான். புரியல பிரச்சனை நான் பாத்துட்டேன். 1980 எம்ஜிஆர் தோத்து போன காரணம் என்னன்னா பதில் சொல்லவா? ஒண்ணு இல்ல மேம். முடிச்சிட்டு சார். மேம் அதாவது விஜய்க்காக நான் ஓட்டு போட போறது ரைட்டு தான். நடுவுல திருச்சியில நான் விஜய்க்காக ஓட்டு போடும்போது எடுத்து பார்ப்பேன். பார்த்தா எனக்கு திருச்சி கே நேரு வந்து நிப்பாரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும்? நேரம் வாங்கிட்டு ஓட்டு போடுங்க. புரியுதா இல்லையா? ஏங்க நீ பதில் சொல்லவா? காசு கொடுக்குறது காசு கிடையாது. இவங்க காசு வெளியே இல்ல அவர் பதட்டத்துக்கு நீங்க பாத்திரம் கொடுங்க. பதட்டத்துக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க தான் வந்தது வேர்த்து உட்காந்துருக்கீங்க. நீங்க அதெல்லாம் இந்த மாதிரி தனிமொழி எல்லாம் பண்ணக்கூடாது. என்கிட்ட பதில் இடிக்கிறதோட பதில் நீங்க அந்த சுத்திக்கிட்டே ரவுண்ட்லயே போட்டுக்கிட்டு இந்த பதில் அந்த பதில் இருக்கு. சொல்லுங்க பதில் சொல்லுங்க. மறுபடியும் அது ஒரு பதில் சொல்லவா? ஒரே வார்த்தையில பதில் சொல்லவா? எனக்கு இப்படி கத்த வேண்டிய அவசியம் கிடையாது. 1980 இவர் சொன்னார்ல ஒரு தேர்தல் ரிசல்ட், அது பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட். நானும் சொன்னேன். பதில் சொல்ல கேளுங்க. 1980 எம்ஜிஆர் வந்து 2 சீட்ல மட்டும் ஜெயிச்சாரு. மீதி எல்லாம் கலைஞரும் இந்திரா காந்தியும் ஜெயிச்சான்னு சொன்னார்ல, அது பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தல்ல நம்ம தேர்ந்தெடுக்க போறது முதல்வர் இல்ல, எம்ஜிஆர் நிக்கல. நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. தெரியாத பேசிட்டு இருக்கோம். எனக்கு புரியலங்க. பேச விட மாட்டேன்னா நான் பேச இப்ப கேவலமா தான் போயிட்டு இருக்கேங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு பொறுமை இல்லைங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்ப ஒரு 30 செகண்ட் தயவு செய்து வாய் மட்டும் கேளுங்க. உங்களுக்கு உங்க அரசியல் அந்த பொறுமை இருக்கா நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த தேர்தல்ல என்ன ஓட்டு போட்டாலும் எம்ஜிஆர் வந்து பிரதம மந்திரி ஆக போறது இல்ல. நமக்கு பிரதம மந்திரி இந்திரா காந்தி வரணும்ன்ற தெளிவு மக்களுக்கு இருந்துச்சு. அப்ப எம்ஜிஆரையும் வீழ்த்தினாலும் பரவாயில்லன்னு அவங்க வந்து இந்திரா காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் திமுகவும் இந்திரா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது.
இந்திரா காந்தி பிரதமர் ஆனாங்க. ஆனா அதே தேர்தல் அடுத்த 6 மாசத்துல நடந்த தேர்தல்ல இந்திரா காந்தியோ இல்லனா வந்து கலைஞரோ ஜெயிக்கல, எம்ஜிஆர் ஜெயிச்சு முதல்வர் ஆனார். இதுதான் நான் சொல்லிட்டு இருக்க கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். இந்த தேர்தல்ல முதல்வர் எம்ஜிஆர் ஆகணும்னா எம்ஜிஆர் ஓட்டு போடுவாங்க. இந்த தேர்தல்ல எம்ஜிஆரே நின்னாலும் நம்ம பிரதம மந்திரி தேடுறோம், அது இந்திரா காந்தி ஆகணும்னா இந்திரா காந்தி ஓட்டு போடுவாங்க. அந்த தெளிவை தான் நான் கரிஷ்மா சொல்றேன். அந்த தேர்தல் சொன்னது 80 சொல்லிட்டாரு. நான் பதில் சொல்றேன். அந்த தேர்தல்ல அதையும் மீறி இப்போ அவங்க ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிப்பாங்க அந்த தலைவர் அதெல்லாம் வந்து சும்மா சொல்லிட்டு அதுதான் இப்ப பாருங்க அவர் 30 செகண்ட் எனக்கு கொடுங்க வாங்கி ஆச்சா உச்சா நரிப்பா அவரால பொறுமையா எனக்கு பதில் இருக்கு. அதான் சொல்றேன். இவருக்கு புரிதல் இல்ல. இதுக்கு தான் சொல்றேன். ஏங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு இப்ப எனக்கு விஜய் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு மக்கள் பூரா இவர் சொல்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. விஜய் பூரா ஜெயிக்க வைக்க போறாங்கன்னா அதுக்கு பேஸ்மெண்ட் இருக்குனுங்க. புரியாம திருப்பி பேசுங்க. உள்ள இருக்கிற ஆட்களே வந்து இன்னும் பதில் சொல்லவா? விஜயோட முகத்துக்காக வாக்கு வரும் நான் நம்புறேன். அது கிராஸ் ரூட்ல இல்லாதவங்களால வரலன்னா 26 தேர்தல் நான் கத்துக்கிறேன்றது என் நிலைப்பாடு. மிக்க நன்றி 2 பேருக்கும், மிக்க நன்றி. 2 பேரும் ரொம்ப காரசாரமா உங்களுடைய நிலைப்பாடுகளை எடுத்து வச்சிருக்கீங்க. தேர்தல்ல பார்க்கலாம். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் மீண்டும் மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.